بسم الله الرحمن الرحيم. إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل، وكما قال عليه الصلاة والسلام. சர்வபூரம் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து நீளமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவன் இணைப்புணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தையும் கருணையும் சலாமின் நீரேற்றமும் எங்கள் உயிரிழம் மேலான கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை சொல்லுவாராக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவனை எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும், அது நான் தனியாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பசாரில் இருந்தாலும் சரி, படைத்தவன் அல்லாஹ் அனைத்தினமும் எம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று தக்வாவோடு வாழும்படி முதல் அடியில் எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கிறான். இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் இந்த வானம், இந்த பூமி, இந்த சந்திரன், இந்த கோள்கள், இந்த மலைகள், இந்த காடுகள், இந்த அனைத்தும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ரப்புக யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடிய படைப்ப, நாடிய விதத்துல படைக்கக்கூடியவன். அல்லாஹ் படைக்க ஆகுவான் சொன்னா அது உடனே ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். அந்த படைத்த படைப்புகளில் அல்லாஹ் சிலரை கணக்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். 7 சொர்க்கங்களை படைத்து உன்னதமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஆலா, உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ஆக்கினான். எல்லா வானவர்கள் எல்லா மலக்குகளையும் படைத்து உயர்ந்த மலக்காக வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்காக அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஆக்கினான். கண்ணியமானவர்களே, எல்லா
சந்தித்திருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம் இன்று நாள் முஹர்ரம் பிறை ஒன்றில் பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய மாதங்களின் படி ஆரம்ப மாதம் இந்த மாதம்தான். ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரத் செய்த பயணம் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில்தான் நடைபெற்றது. 12 மாதங்களை படைத்தவன் இந்த 12 மாதங்களில் இஸ்லாமிய மாதங்களின் படி முதலாவது மாதமாக வர வேண்டும் என்பதை திட்டமிட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை முஹர்ரமுடைய மாதத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இது 3வது மாதமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். 4வது மாதம்தான் ரஜபுடைய மாதம். இன்னும் இருக்க பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதுதான் ரஜபுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைத்து கொண்ட மாதம்தான் ரஜபுடைய மாதம். தொழுகையை குறித்த மாதம் ரஜபுடைய மாதம். அதே மாதிரி முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம். பல நிகழ்வுகளை கொண்ட ஒரு மாதம்தான் முஹர்ரமுடைய மாதம். சாதாரணமான மாதம் கிடையாது முஹர்ரமுடைய மாதம். 50க்கும் 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம்தான் முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான மாதம் முஹர்ரமுடைய மாதம். அதே மாதிரி அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அருமை மகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா திருமணம் செய்து கொண்ட ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதம். 2வது 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்து கொண்ட ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். அதே மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட மாதம் முஹர்ரம் ஆசுராவுடைய 10வது நாள். இந்த முஹர்ரம் ஆசுவானுக்கு ஏன் பேர் வந்தது தெரியுமா? எப்படி பேர் வந்தது ஆசுவான்? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹுடைய பிரபலமான ஹதீஸ் கிதாபுதான் சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரியுடைய ஷரஹ் தான் ஃபத்ஹுல் பாரி. கண்ணியமானவர்களே, இந்த ஃபத்ஹுல் பாரியில உள்ள அலிங்காரி ரஹ்மஹுல்லாஹ் சமூகத்தை எழுதும்போது எழுதுறாங்க என்ன தெரியுமா? இந்த ஆசுவா என்ற பேர் வந்தது இந்த ஆசுவா தினத்தில் 10 நிகழ்வுகள் முஹர்ரம் 10வது ஆண்டு விசேஷமாக நடந்தது என்பதாக உள்ள அலிங்காரி ரஹ்மஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில சம்பவத்தை எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அது ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட மாதம். அல்லாஹ் சில கலிமாக்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் சொன்னான், இந்த கலிமாக்களை ஓதி என்னிடம் துஆ செய்யுங்க, நான் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வேன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا يا الله ظلمنا أنفسنا, எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். وإن لم تغفر لنا, என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்க யா அல்லாஹ். وترحمنا, என்னின் மீது இரக்கம் காட்டுக யா அல்லாஹ். لنكونن من الخاسرين, நஷ்டவாளி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இணைப்பு கொண்டிருந்த அல்லாஹ் பாதுகாத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது ஆதம் என்று போற்றப்படக்கூடிய நபிதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 ஆண்டுகள் நுபுவத்துடையது. 950 ஆண்டுகள் அல்லாஹ் ரசூல குர்ஆன் ஹதீஸ பேசிக்கொண்டே இருந்தார். 88 பேர் தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழைத்து அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டவர்களை மாத்திரம் அல்லாஹ் காப்பாற்றி அந்த கப்பலை மூழ்கடித்த நாள் இந்த முஹர்ரமுடைய மாதம்தான். அதே மாதிரி முழு நாடுகளும் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு கலீஃபா என்ற பொறுப்பு எடுக்கிறார்கள். 23 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த பூமியில் சாதித்த சாதனைகள் ஏராளம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அவர்களுடைய சாதனையை ஒவ்வொருத்தரும் வழங்கிக்க வேண்டும். அன்பானவர்களே, என்ன சாதித்தார்கள், என்ன உம்மத்துக்கு கொடுத்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்தார்கள், எப்படி குத்துபா செய்வார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி உறங்குவார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி பார்ப்பார்கள், எப்படி சிந்திப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பேரை கேட்டாலே உலகம் நடுங்கும். அவ்வாறு வாழ்ந்து காட்டினார் உமர். நீதிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் தான் வாழ்ந்தாரு. 50,000 பள்ளியை கட்டினார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க 50,000 பள்ளி. கண்ணியமானவர்களே, மிஸ்ருடைய கவர்னராக இருந்தார் அம்ரு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிஸ்ர வெற்றி கொண்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜோர்தான், லெபனான், சிரியா, கட்டார், குவைத் என்று சொல்கிறோமே, குவைத், கட்டார் என்று சொல்கிறோமே, மிஸ்ர், எகிப்து, எல்லா நாட்டையும் வெற்றி கொண்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முழுதையும் இஸ்லாத்துக்குள் எடுத்தாரே. மிஸ்ருடைய கவர்னராக இருந்தார் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகன் ஒரு அனாதையுடைய பின்னணிக்கு அளித்ததற்காக வேண்டி மதீனாவில் வைத்து அவருக்கு பழிக்கு பழி வாங்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, யாருக்கும் யாரும் அநியாயம் செய்ய முடியாது, யாருக்கும் யாரும் அநியாயம் செய்ய முடியாது, யாருக்கும் யாரும் தீர்ப்பு கொடுக்க முடியாது, யாருக்கும் யாரும் அழிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு கட்டத்தில் ஒரு பாப்பா ஒரு மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். ஒரு பாப்பா ஒரு மகனை அழைத்துக் கொண்டு வந்து கலீஃபாவிடம் சொன்னார்கள், கலீஃபா, என்னுடைய மகன் நான் சொல்லும் பேச்சை கேட்கிறான் இல்ல கலீஃபா, நான் சொல்வதை கேட்கிறான் இல்ல, மாறி கதைக்கிறான் என்னோட, மாறி எனக்கு ஏசுறான் கலீஃபா, மாறி எனக்கு அடிக்கிறான் கலீஃபா. எல்லாம் சொன்ன உடனே மகன் கலீஃபா பார்த்து என்ன கேட்கிறான் தெரியுமா? அன்பானவர்களே, கலீஃபா, ஒரு வாப்பாவுடைய கடமை என்ன கலீஃபா? ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு என்ன கலீஃபா? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். ஒரு வாப்பாவுடைய கடமை என்ன தெரியுமா? ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி ஒரு வாப்பா நல்ல ஈமான் உள்ள, நல்ல இஸ்லாம் உள்ள, நல்ல குணம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது சொன்னார்கள் கலீஃபா. இரண்டாவது சொன்னார்கள் நல்ல பேர் வைக்க வேண்டும் கலீஃபா.
இந்த மூணையும் கேட்டதற்கு பின்னால மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்பானவர்களே? கலீஃபா பார்த்து சொன்னாங்க, கலீஃபா இது மூணு என்னுடைய வாப்பா செய்யல, கலீஃபா இது மூணு என்னுடைய வாப்பா செய்யல, என்னை பெற்றெடுப்பதற்காக வேண்டி என்னுடைய வாப்பா திருமணம் செய்து கொண்டு வந்த பெண்மணி யார் தெரியுமா? ஒரு மஜூசி. எதிர்ப்பு வணங்கிய தான் திருமணம் செய்து கொண்டு வந்தாங்க கலீஃபா. இரண்டாவது சொன்னாங்க, புள்ளை சொன்னான், அவன் சொன்னான், கலீஃபா என்னுடைய வாப்பா எனக்கு என்ன பேர் வைத்தார்கள் தெரியுமா? ஜூல், மனத்தை ஊக்கக்கூடிய மணி என்று தான் பேர் வைத்தார்கள். மூணாவது சொன்னான் மகன் கலீஃபா, வலம் யுல்லிமனி ஹர்ஃபன் வாஹிதா, வலம் யுல்லிமனி ஹர்ஃபன் வாஹிதா. என்னுடைய வாப்பா குர்ஆன்ல இருந்து ஒரு ஹர்ஃப் கூட படிச்சு தரல கலீஃபா. கண்ணியமானவர்களே, மூணு சொன்னதற்கு பின்னால கலீஃபா அசாவை எடுத்தார்கள். மகனுக்கு அடிப்பதற்கு அல்ல, பாப்பாவுக்கு அடிப்பதற்கு. நீளமான ஆட்சியை மேற்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, பலஸ்தீனுடைய சாவியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவில் வருகிறாரே. மதீனாவில் இருந்து பலஸ்தீனுக்கு வருகிறாரே. எப்படி வருகிறாங்க தெரியுமா? எப்படி வருகிறாங்க தெரியுமா? இந்த ஆடையோட ஒட்டகத்தில் வராங்க. நாட்டினுடைய கவர்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, பக்கத்தில் இருந்த எல்லோரும் சொன்னாங்க, கலீஃபா பலஸ்தீனுடைய சாவியை வாங்க போறீங்க கலீஃபா, பலஸ்தீனை வெற்றி கொள்ள போறீங்க கலீஃபா. கிழிந்த ஆடைகளுடைய போவது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இஸ்லாம் அல்லாஹ் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் ஈமானை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தை கொண்டுதான், ஈமானை கொண்டுதான், நல்ல அமல்களை கொண்டுதான் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களை, இந்த ஆடையோட வருகிறாங்க, பலஸ்தீனுக்கு வருகிறாங்க. இவர்களுடைய காலத்தில் தான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. அன்பானவர்களை, சாயை கையில் எடுத்தார்கள், சாயை கையில் எடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீளமான ஆட்சி எப்படி குதுபா செய்வாங்கண்டா, கிழிந்த ஆடையோட தான் குதுபா செய்வார்கள். இரண்டு கையோட சாப்பிட மாட்டாங்க. செய்தும் எண்ணெயும் ரொட்டியும் தான் சாப்பாடு. கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனா அவர்களுடைய சாப்பாடு இதுதான், அவர்களுடைய சாப்பாடு இதுதான். அன்பானவர்களே, எல்லாத்தையும் வெற்றி கொண்டார்கள். 63வது வயசில் இந்த முஹர்ரமுடைய மாதம் துல்ஹஜ்ஜுடைய கடைசி கட்டத்தில் தான் சக்கராத் இருக்கிறாங்க. மதீனாவுக்குள்ள வந்தாங்க. 63வது வயசில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமியில தான் நான் ஷஹீதாக வேண்டும் யா அல்லாஹ். அதே மாதிரி அவர்களுக்கு அந்த மதீனாவுல ஷஹீதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எவ்வாறு ஷஹீத் அன்பானவர்களை, எவ்வாறு ஷஹீதை வாழ்க்கையில மறக்க முடியாது. ஒரு கடமை ஜன்னத்துல் பகீல எல்லாரையும், எல்லா சஹாபாக்களையும் தொழுகைக்கு அழைத்தார்கள். இவருக்கு முதல் இமாம் தொழுவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்கள். யார் இமாமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நாட்டுக்கு தலைவராக வர வேண்டும். யார் இவருக்கு தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நாட்டுக்கு தலைவராக வர வேண்டும். அருமை ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமத் செய்தார்கள். அவர்கள் தான் இவருக்கும் தலைவராக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்வதற்காக வேண்டி முன்னுக்கு வந்து எல்லாரையும் அழைத்தார்கள். சவு சுபுவுக்கும் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, சவு சுபுவுக்கும் வந்தார்கள். தக்பீர கட்டினார்கள். அபூ லுஅலுஆ முகைரத் பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமைதான் அபூ லுஅலுஆ மாறி வந்தான் முன்னுக்கு. கண்ணியமானவர்களே, முன்னுக்கு பாய்ந்து வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குத்தினான். குத்தி முன்னுக்கு
கூட்டியது மட்டுமல்ல, பின்னுக்கு இருந்த 18 சஹாபாக்களையும் கூட்டிவிட்டு ஓடினான். கண்ணியமானவர்களே, குத்தப்பட்டு கிடத்தால ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. அந்த காலத்தில சாப்பாடுகள் எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல இருந்த ஒரே ஒரு சாப்பாடு என்ன தெரியுமா? ஈத்தம் பழத்தை பிழிந்து அந்த சாறை தான் குடிப்பார்கள். அதற்கு அரபியில் சொல்வது லபீத் என்று சொல்வது. அந்த ஈச்சம் பால சாறை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லோரும் குடிக்க கொடுத்தார்கள். குத்தப்பட்டு கிடத்தால அந்த சாறு அப்படியோ வந்து கொண்டே இருந்தது. சக்கராத்துல இருக்கிறாங்க. கேட்டாங்க, நான் சுபவுடைய தொழுகையை நிறைவேற்றினா, சுபவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகை பாக்கியம் கிடைக்கல, நான் சுபவுடைய தொழுகையை தொழுதேனா இல்லை என்று சொன்ன உடனே அதே இடத்துல சுபவுடைய தொழுகையை தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் போய் கேட்டுக்கொண்டு வாங்க, மகன் அப்துல்லா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகன் அப்துல்லா அனுப்பினாங்க. அனுப்பி கேட்டாங்க, அனுப்பி போய் கேட்டுக்கொண்டு வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டுக்கொண்டு வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் என்ன அடக்கம் செய்யலாமா என்று கேட்டுக்கொண்டு வாங்க. அப்துல்லா போனாங்க. ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம், நீ வாப்பா சக்கராத்துல இருக்கிறாரே, ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. என்ன செய்ய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஆயிஷா சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹா, அந்த இடத்தை எனக்காக வேண்டி வைத்திருக்கிறேன், அது உமருக்கு இருக்கிறதால விட்டு தெரிகிறேன், அடக்கம் செய்யட்டும் என்று சொல்லுங்க. மகன் வந்தாங்க. அப்துல்லா பாப்பாவிடம் வந்து சொன்னாங்க, பாப்பா நீ கேட்கிறதால அவங்க விட்டு தந்துட்டாங்க, வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யலாம் என்று சொன்னாங்க. ஹனீஃபா என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை வைத்துக் கொள்ளக்கூடிய விடயம் அன்பானவர்களே, சொன்னார்கள், நான் ஹனீஃபா என்பதனால அந்த இடத்தை வைத்து எனக்கு தந்திருப்பாங்க. நான் மௌத்தானதுக்கு பின்னால ஜனாசாவை கொண்டு போங்க, மையத்தை கொண்டு போங்க, கொண்டு போய் கேளுங்க, அடக்கம் செய்ய மாட்டு கேளுங்க, அடக்கம் செய்ய சொன்னா நீங்க அடக்கம் செய்யுங்க என்றாங்க ஹனீஃபா. அதே மாதிரி கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு ஷஹீதாயினாங்க. ஜனாசாவை கொண்டு போனாங்க. ஜனாசாவை கொண்டு போய் கேட்டாங்க, இப்ப அடக்கம் செய்ய முடியுமா? இப்ப ஹலீஃபாவோட மையத்து வந்திருக்கிறது, அடக்கம் செய்ய முடியுமா? சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யமாட்டாங்க. அதற்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தோள் புஜத்தோட தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் அவர்களுடைய சாதனை நிலை நாட்டிய ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த முஹர்ரமுடைய மாதம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகளான ஒருத்தரான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையை வெட்டி ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு தலை பிளட்டில் வந்த ஒரு மாதம். கண்ணியமானவர்களே, ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு தலை பிளட்டில் வருகிறது. தலை மட்டும்தான் மதீனாவுக்கு வந்தது. ஆனா உடல் முழுக்க முடியெல்லாம் ஈராக்கிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நல்லவர்களை போன்று நடித்தார்கள் ஈரான் நாட்டவர்கள், ஈராக் நாட்டவர்கள். நல்லவர்களை போன்று கடிதம் எழுதினார்கள், ஹுசைன் உங்களை பார்க்க வேண்டும். ஏன் பார்க்க வேண்டும் தெரியுமா அன்பானவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி உருவம் கொடுக்கப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு
சொன்னார்கள், நான் யுத்தத்துக்காக வேண்டி வரல, நீங்க அழைச்சீங்க, நான் வந்தேன். ஆனா நீங்க என்னை யுத்தத்துக்கு அழைத்தா நான் காலை பின்னுக்கு வைக்கவும் மாட்டேன், காலை பின்னுக்கு வைக்கவும் மாட்டேன். கண்ணியமானவர்களே, அதே இடத்துல தான் தலை விட்டப்பட்டது. சொல்வாங்க இமாம்கள், அதே இடத்துல தான் 40 பெண் பிள்ளைகள் விதவை மாட்டார்கள். 40 பெண் பிள்ளைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அதே இடத்தில் விதவையாக மாறினார்கள். அன்பானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதான ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். நேரம் பெருமதியானது, காலம் பெருமதியானது, மாதம் பெருமதியானது, ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. பெருமதியான நேரத்தை பெருமதியாக கழிப்போம். அன்பானவர்களே, இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் ரியாது ஸாலிஹீன் எழுதினாரே, சுன்னாவை எழுதினாரே, அஸ்கார எழுதினாரே, எல்லா கிதாபுகளையும் எழுதினாரே. ரியாது ஸாலிஹீன் ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் வாசிக்கப்படுகிறது. ரியாது ஸாலிஹீன், இந்த ரியாது ஸாலிஹீன் எழுதினது யார் தெரியுமா? இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ். திருமணமே முடிக்காத ஒரு நபி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாரே. சொல்வாரே, சாப்பிட்டா நேரம் வீணாகி போய்விடும் என்பார். சாப்பிட்டா நேரம் வீணாகி போய்விடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மாணவன் தான் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ். எல்லோரும் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அழைப்பதற்காக வேண்டி அழைப்பாங்க. என்ன சொல்வார் தெரியுமா? போகக்கூடிய சூரியனை நிப்பாட்டி நான் கதைத்து வருகிறேன் சொல்வார்கள். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் மாலையில் மறைகிறதே, மாலையில் மறைந்ததோட புத்தகம் எல்லாம் மூடப்பட்டு விடுகிறதே, அந்த மறைந்த சூரியனை திரும்ப உதிக்கவே நான் கதைக்க வருகிறேன் என்பார்கள் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ். கண்ணியமானவர்களே, நேரம் பெருமதியானது, மாதம் பெருமதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பவும் அல்லாஹ் முஹர்ரமை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த முஹர்ரமை சிறப்பாக கழிக்க வேண்டும், நல்ல அமல்களை கொண்டு கழிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதிலே, நோன்பு பிடிப்பதிலே, சதகா கொடுப்பதிலே, திக்ர் செய்வதிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை கழிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய புது வருடத்தை சிறப்பாக கழிப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. யா அல்லாஹ், இந்த மாதம் இந்த முஸ்லிம்கள் இஸ்லாமிய புது மாதங்கள் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அநீதம் செய்யப்படுகிறது யா அல்லாஹ். அந்த அநீதத்திலிருந்து இந்த முஸ்லிம்களை பாதுகாக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அடிக்கடி விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ். அந்த விபத்துக்களிலிருந்து இந்த இஸ்லாமிய முஸ்லிம்களை பாதுகாக்கிறது யா அல்லாஹ். கடன் நஷ்டமில்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கிறது யா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். உனது ரஹ்மத்தை தாயா அல்லாஹ். உனது பொருத்தத்தை தாயா அல்லாஹ். உனது சொர்க்கத்தை தாயா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாக்கிறது யா அல்லாஹ். சகராத்தில் யார் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் நோயை குணப்படுத்திடு யா அல்லாஹ். கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய புது முஹர்ரமுடைய மாதத்தை யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான முறையில் கழிப்பதற்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். பாவத்தை விட்டு நீங்கள் அனைவரையும் பாதுகாத்து யா அல்லாஹ். பாவத்தை விட்டு எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். பாவத்துடைய சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். பாவத்துடைய சந்தர்ப்பத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கி யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கி யா அல்லாஹ். மானிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மனிதருக்கு உதவி செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فإني أوصيكم وإياي أولا بنفسي
أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم بقول الله تعالى فاستغفروا الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أرسله رسوله بالهدى ودين ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله. قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأسدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وقضاهم علي رضي الله عنه وعن فاطمة سيدة النساء أهل الجنة عن الحسن والحسين سيدا شباب أهل الجنة عن هذه الأمة. اللهم اغفر العباس وهذه الآخرة لا تغادر النار. الله في أصحابه لا تتخذهم غرضا من بعده فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يدونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم أجرنا من النار ولا تصفي خلقنا من النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء